வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. முதல்ல நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுடைய கருத்துக்களை முதல்ல படிச்சுட்டோம்னு வச்சுங்க. நான் எழுதி கொடுத்தது படிச்சா அந்த ஆளு திருப்தியா இருப்பாங்க, வேற ஒன்றும் இல்லை. அதுக்காக எல்லாரும் சொன்ன கருத்து தான். பணிவு, கனிவு, துணிவு வேண்டும். ஆசிரியர்கள் அனைத்து பயிற்சிகளையும் செய்ய வேண்டும். சீருடையில் வருவது சிறப்பு. அது மாதிரி ஒரு அம்மா சீருடையில் வந்ததுனால தான் பின்னாடியே வட்டின்னு வந்து இந்த மன்றத்தை படிச்சேங்க. அதுக்கப்புறம் சபைக்கு முன் வருதல் அவசியம் என்று சொல்றாங்க. 10 மணிக்குன்னா இல்லம்பத்திரிக்கை தான் வரும், மெதுவாக போன நம்மளாம் பேசக்கூடாது நாமளே. அதனால 9:30 போய் அங்கே உட்காந்துருக்கணும்னு சொல்ல வராங்க. சபை அறிந்து பேசுதல், இனிமையாக பேசுதல். ஒரு சிலது அவங்க வீட்டில் இருக்கிற கஷ்டத்தெல்லாம் வச்சுக்கிட்டு சீரியஸாக வந்து முகத்தை வச்சுக்கிட்டு பாடம் நடத்துதல் வச்சுங்க, அது போய் அங்கே ரீச் ஆகாது. அது என்ன மூணை வச்சுக்கிட்டு பாடம் நடத்துறாங்க. அதனால இனிமையாக பேசுதல் சிறப்பாக இருக்குன்னு சொல்றாங்க. தவறுகளை தனியாக சுட்டி காட்டாமல் பொதுவாக சொல்லுதல். இப்போ ஒருத்தர் யாரும் தவறாக செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா, என்ன நான் எத்தனை முறை சொல்றேன், நீ எப்படி செய்யறியா, நீ 4 பேர் எதற்காக சொல்லாத. இந்த பயிற்சியை செய்யும் போது, கால் பயிற்சி செய்யும் போது ஒரு அடி டிஸ்டன்ஸ்ல கண்டிப்பா எல்லாரும் வச்சு செய்யணும் அப்படின்னு அதை பொதுவாக சுட்டி காட்டணும்னு சொல்றாங்க. மனசு நோகாது, வேற ஒன்றும் இல்லை. அது கொடுக்கப்பட்ட தலைப்பிற்கு மகிழ்ச்சியின் கருத்துக்களை ஒட்டி பேசுதல். ஒரு சிலர் என்ன பண்ணோம், ஓமானம் ஓமையை தேடி எங்கேயோ போவோம், அங்கே நின்றுடுவான், திருப்பி வரமாட்டான். மைய கருத்துக்கு வரணுன்றதுக்காக சொல்றாங்க. கற்றல், கற்பித்தல், கடைபிடித்தல். அதாவது நாம பேசணும் அப்படின்னா நான் கடைபிடிக்கணும். நான் போய் எல்லா இடத்துலையும் நெத்தி அடியா பேசுறேன். என்ன காரணம் அப்படின்னா, நான் செய்யறேன் நீ செய், நான் செய்கிறேன் நீ செய். நான் சாப்பிடாம கூட மறந்துடுவாங்க. உடற்பயிற்சி செய்யாம போக மாட்டேன், ஜீவகாந்த பயிற்சி செய்யாம போக மாட்டேன், தியானம் செய்யாம போக மாட்டேன். கரெக்டுங்களா? ஒரு முறை பயிற்சி செஞ்சு இருக்கிறேன். எங்கள் வீட்டுக்காரம்மா வந்தாங்க, இதாங்க அவசரம் புரியாமல் பயிற்சி செஞ்சு நிற்கிறீங்க, எங்கள் சொந்தக்காரன் செத்துவிட்டா இன்னும் பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். ஏமா இது நான் பயிற்சி செய்யாமல் தான் எழுந்துவேன். நான் பயிற்சி செஞ்சு வந்து எனக்கு முடிய ரெடியாக 5 நிமிஷத்துல வர்றேன், இது சொல்லுறேன். நான் இதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நம்ம செகண்ட் திங்கா நினைக்கிறது என்ன செய்ய. 2 பேர் லேடிஸ் பேசுவாங்க பாரு, அக்கா நீ தவம் பண்ணி அக்கா. அடே நான் பண்ணவே இல்லை. அக்கா நீ பண்ணவே இல்லையா? நானும் பண்ணலக்கா. என்ன சந்தோஷம், உனக்கு 1 கண்ணு போனா எனக்கு 2 கண்ணு போனது. அது மாதிரிலாம் இருக்காதீங்க. நாமும் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்பது. தினந்தோறும் அகத்தாவி பயிற்சி. இந்த டெய்லி எல்லாம் அகத்தாவி எல்லாம் செய்ய முடியாதுங்க. படுக்க போகும் முன் 1/2 மணி நேரம் தற்சோதனை பயிற்சி மிக மிக அவசியம். தனது குறை ஆழ்ந்து உணர்ந்து திருத்தம் பெற்றால் தருக்கு ஒழியும். மனம் ஒரு தூய நிலையை நாடி செல்லும். மற்றவரும் இதன் விளைவாக நலன் காண்பார்கள். நான் எனது என்ற 2 சொற்களுக்கும் ஏற்புடைய கருத்துணரும் தகமை கிட்டும். உனது சொல் செயல் குறைகள் என்ன குறைகள் போக்க உயர்ந்த தற்சோதனையை பழகிக் கொள்க. வேதாத்திரியம். ஓகேங்களா? அதன் பிறகு வழி காட்டுபவர்கள் வாங்கு காட்டுபவர்களாக இருக்கணும். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. WCSC விதிமுறைகளுக்கு முரண்படாமல். அவன் என்ன பெரிய சங்கம், நான் நடத்துறது தான் சங்கம். இந்த மாதிரிலாம் தன்மனைப்போட பேசக்கூடாது. ஒரு சங்கத்துக்கு உட்பட்டு இருக்கிறோம், அதன் விதிமுறைகளை கடைப்பிடிக்கணும். ஒருத்தர் எனக்கு கூப்பிட்டார், சார் நீங்க இப்போ வந்தீங்கன்னா அந்த இயக்கம் உங்களை ஓஹோன்னு ஆக்கிடும்னா. நான் இப்போ ஓஹோன்னு தான் இருக்கிறேன், அங்கெல்லாம் என்னால வர முடியும் இல்லைங்க. அந்த மாதிரி என்ன சொல்லி நீங்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பேன். கல்யாணத்துக்கு முன்னே என்ன ஈரோட்டில் கூப்பிட்டாங்க, அங்கே கட்டி கொடுக்கலாம்னு நினச்சா எங்கள் அப்பா எங்கே இருந்தாலும் கட்டியோட அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. எந்த இயக்கமாக இருந்தாலும் அதுக்கு கட்டுப்பட்ட பிறகு அந்த இயக்கத்துக்கு உட்பட்டு நடக்கணும். அதுதான் சொல்றாங்க நம்ம ஆளுங்க. பயிற்சி அப்டேட் செய்ய வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா சாந்தி சாந்தின்னு இருந்தது இல்லையா, அமைதி அமைதின்னு சொன்ன பிறகு அதுதான் சொல்லணும். ஒரு சில மண்டலங்கள் நான் போகிறேன், ஏதுக்கு சாந்தி சாந்தின்றான். அது மாதிரிலாம் சொல்லக்கூடாது. என்ன ரூல்ஸ் நமக்கு WCS கொடுத்துருக்குதோ அது மாதிரி சொல்லணும். கரெக்டுங்களா? ஆசிரியர்கள் மகரிஷியின் கவிகளை மேற்கோள் காட்டுவது. இப்போ காலையில் ஒருத்தர் நம்ம ஐயா கோதன் ராமனா, எனக்கே போறாங்க அது எத்தனை கவியா மனப்பாடம் பண்ணிக்கிட்டு வந்தால் வரிசையாக சொல்லிக்கிட்டே இருக்காரு. அந்த கவி நம்பர்லாம் சொன்னீங்கன்னா நானும் மனப்பாடம் பண்ணிக்குவேன். வாயோட தத்துவங்களில் ஆசிரியர்கள் தெளிவாக இருக்க வேண்டும். எல்லாரும் சொன்ன கருத்து தான். தொண்டில் அனைத்து வேலைகளையும் செய்பவராக இருக்கணும்னா நான் ஒரு உதாரணம் சொல்றேன். எங்க வீட்டுக்காரம்மா எங்க சென்ட்ரல் தனியார் நகரில் பெருக்குவாங்க, நான் மாப் போடுவேன். இதுதான் இதுல தொண்டில வேறுபாடெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வராங்க. அவ்வளவுதான். சமுதாயத்தில் விழிப்புணர்வு இருக்க வேண்டும், இருத்தல் வேண்டும். இதுக்கு ஒரு இது மட்டும் பாயிண்ட் மட்டும் சொல்றேன். மன்றத்தில் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். ஏன்னா வாழ்களோட மட்டும் நான் பாலசுப்ரமணியம் பார்த்து சொன்னோம்னா அவரும் ஐயா வாழ்களோட இது விழிப்புணர்வு இருந்தால் போதும். வீட்டில் அழையா விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். என்ன காரணம்னா 4 இருக்கும் ஒரு வீட்டில், 1 இங்கே வரும், 4 3 வராது. 3 வராதுன்னா நாளைக்கு வரமாட்டாங்கம்மா. நாம மண்டத்துக்கு போறோம்னா கிளம்பிட்டாருப்பா மண்டத்துக்கு அப்படின்னுவாங்க.
அப்போ நம்ம கொஞ்சம் எமோஷனாக ஏதாவது பேசிட்டோம்னு வச்சுங்க, எமோஷனாக ஏதாவது பேசிட்டோம்னா